ஹைங்க, இன்னைக்கு காரைக்கால் கிச்சன்ல என்னோட ஃபேவரட் டிஷ் பருப்பூசலி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பங்கு துவரம் பருப்பு, ஒரு பங்கு கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பருப்போட 10-12 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பை நல்லா வடை மாரி செஞ்சு இட்லி குண்டான்ல வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா உதிரியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ஆயில் ஆட் பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்னதா வெட்டி வச்சிருந்த பீன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி ஒரு 80% குக் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான சுவையான பருப்பூசலி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.